இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸு கட்டிங்கும் அண்டு ஸ்டிச்சிங் வீடியோ சேர்த்து பார்க்க போறோம். ஏன்னா கட் பண்ணிட்டு தைக்க போறோம். இந்த லைனிங் பாருங்க. 70 சிஎம் தான் இருக்கு. ஏன்னா அந்த அக்கா வந்து எனக்கு வந்து லைனிங் குடுத்துட்டாங்க. இந்த லைனிங் போட்டு எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி தைங்கன்னு சொல்லிட்டாங்க. 70 பாயிண்ட் தான் இருக்கு. 70 பாயிண்ட்டு லைனிங்கு. அளவு ப்ளவுஸோடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, பேக்ல ஒரு அளவு இருக்கும், ஃப்ரண்ட்ல ஒரு அளவு இருக்கும். இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து கணக்கு பண்ணி சொல்றேன். ஃப்ரண்ட்ல வந்து 9 இன்ச் இருக்கு. ஒரு பக்கத்துக்கு தான் 9 இன்ச் இருக்கு. அது வந்து நம்ம 4ஆ மடிச்சு போட்டோம்னா, இப்போ 3 பக்கத்துக்கு கணக்கு பண்ணும்போது 36 இன்ச்சு. ஃப்ரண்ட்டு கணக்கு பண்ணும்போது 36 மெஷர்மெண்ட்டு. ஆனா பேக்கு வந்து 20 இன்ச் இருக்கு. அப்ப நம்ம எந்த அளவு எடுக்கணும்? ஃப்ரண்ட் அளவு எடுத்து கட் பண்ணணுமா? இல்ல பேக் அளவு எடுத்து கட் பண்ணணுமான்னு குழப்பம் இருக்கும். எப்பயுமே வந்து நீங்க வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்றீங்க அப்படின்னா, அளவு ப்ளவுஸ் குடுக்குறாங்க. அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்றீங்கன்னாங்கன்னா, இந்த மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணும்போது, முதல்ல வந்து கணக்கு பண்ணிக்கோங்க. எந்த அளவு பெருசா இருக்கோ, அந்த அளவு வச்சு தான் நம்ம கட் பண்ணணும். ஃப்ரண்ட்டு வந்து நான் ஏற்கனவே போன வீடியோல சொல்லியிருக்கேன். ஆனா வீடியோ பார்த்துருந்தா கண்டிப்பா தெரியும். ஃப்ரண்ட்டு, பேக்கு 2மே அளவு எடுங்க. எது ஒரு 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சு அதிகமா இருக்கும் கண்டிப்பா. ஒரு சிலருக்கு மட்டும் தான் சேமா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா, சேமா இருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா, டிஃபரெண்ட் வந்துச்சுன்னா, எந்த பக்கம் அதிகமா இருக்கோ, அந்த பக்கம் இருக்கிற அளவு மட்டும் எடுங்க. பேக்ல பாருங்க 20 இன்ச் இருக்கு. இப்போ வந்து நான் பேக் அளவு வச்சு தான் நான் வந்து எடுக்க போறேன். பேக் அளவு வச்சு எடுக்கும்போது 20 ப்ளஸ்ஸு ஃப்ரண்ட்ல வந்து 9, 9, 18. அப்போ கணக்கு பண்ணும்போது 38 இன்ச்சு சுற்றளவு. நம்ம அதுதான் இப்போ வந்து கட் பண்ணி எடுக்க போறோம். நம்ம வந்து இப்போ பேக்ல வந்து 20 இன்ச்சுன்னா அப்போ வந்து 10.25 வைக்கணும் நம்ப. 10.25 வச்சு அளவு எடுப்போம். அதே வந்து ஃப்ரண்ட்டுக்கும் அதே அளவு எடுத்துக்கலாம். அது எப்படி கொஞ்சம் மாறுமே, வித்தியாசம் இருக்குமானா, கண்டிப்பா வராது. ஏன்னா நம்ம வந்து லைனிங்கில வந்து அடிக்கும்போது, அந்த ஃப்ரண்ட்ல கொக்கி பட்டி டாட்லாம் போக, அதுக்கப்புறம் நம்ம வந்து 9 இன்ச்சு மார்க் பண்ணி நேச்சு போட்டுட்டு, நீங்க ஸ்லீவ் ஏத்தி, நீங்க சைடு ஏத்துனீங்கன்னா, கண்டிப்பா கரெக்ட்டா உட்காரும். அதுக்காண்டி தான் வந்து பேக் அளவு வச்சு கட் பண்ணிக்கங்க. இப்ப அளவு ப்ளவுஸ 4ஆ மடிச்சு போட்டிருக்கேன். லைனிங் கம்மியா இருக்குன்றதுனால, கீழ வந்து இடுப்பு பெல்ட்டுக்கு சொல்லுவாங்கல்ல, பட்டிக்கு நான் வந்து 1 இன்ச்சு விடுவேன். 1 இன்ச்சு இல்ல 3/4 இன்ச்சு விடுவேன். ஆனா வந்து இதுல வந்து கம்மியா இருக்கிறதுனால, நான் வந்து சும்மா தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு அவ்வளோதான். 1/4 இன்ச்சுக்குள்ள தான் 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுக்குள்ள தாங்க இருக்கும். அவ்வளோதான் துணி விட்டுருக்கேன் கீழ. நான் ஏன்னா வந்து மடிச்சு தைக்க போறது கிடையாது. அடிச்சு திருப்பிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே சுத்தி தையல் போட வேண்டியது தான். இது வந்து ப்ளவுஸ் வந்து நேர் கட்டிங் இல்ல. கிராஸ் கட்டிங் இல்ல. நேர் கட்டிங்கு. கொஞ்சம் அந்த அக்காட்ட சொல்லிட்டேன், எடுக்க முடியாது இதுல அப்படின்னு சொன்னேன். ஆனா, வேற என்கிட்ட அந்த நேரத்துக்கு லைனிங்கும் கிடையாது. வாங்கிட்டு வந்து தான் தைக்கணும். அப்புறம் பரவால்ல இதே போட்டடிங்கன்னாங்க. நான் போய் சொன்னேன், கைக்கு ஜாயிண்ட் வரும் அப்படின்னு சொன்னேன். இல்லன்னா ஃப்ரண்ட்டு வராம இருக்கும். இல்லன்னா கைக்கு லைனிங் போடாம தைக்கலாமான்னு கேட்டேன். ஐயோ! நல்லா இருக்காதேன்னாங்க. ஏன்னா 70 பாயிண்ட்டுன்னும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் எடுக்க வேண்டியது இருக்கும். அதனால தான் அந்த அக்காட்ட சொன்னேன். ஆனா அவங்க வந்து எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி தைங்க. உங்களால முடியாதது ஒண்ணும் இல்ல. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். எப்பயுமே முடியாதது ஒண்ணும் இல்ல. நீங்க தச்சுருவீங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த இது கான்ஃபிடென்ட் குடுக்குறதே அவங்க தான். ஏன்னா முடியாதது எதுவும் இல்லன்றது தான். ஒரு ப்ளவுஸ் வந்து வேற இடத்துல குடுப்பாங்க. அவங்களால தைக்க முடியலன்னு சொல்லி என்கிட்ட எத்தனையோ வந்து குடுத்துருக்காங்க. குடுத்து இதில வந்து தச்சு குடுத்துருக்கேன். அப்ப சொல்லுவாங்க, இல்ல இந்த ப்ளவுஸ் வந்து வேற இடம் குடுத்தேன். ஆனா அவங்க தைக்க முடியாது. இதில வராதுன்னு சொல்ட்டாங்க. ஆனா அதே பீஸ்ல நீ தச்சு குடுத்துட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து எல்லா கஸ்டமரும் பத்தல அப்படின்னு சொன்னா கூட என்கிட்ட எடுத்துட்டு வந்து குடுத்தாங்கன்னா, சரி பண்ணி தச்சுருவேன்ற ஒரு கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு இருக்கு. இப்ப வந்து பேக் வந்து கட் பண்ணியாச்சு. இப்ப ஃப்ரண்ட் வந்து கட் பண்றேன்.
ஏன்னு கேட்டிங்கன்னா, அ 70 பாயிண்ட்ல பேக் அளவு, ஃப்ரண்ட் அளவு ஒரே பக்கம் எடுக்கணும். அப்படின்னு பார்க்கும்போது, எனக்கு வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து அளந்து பார்த்துட்டு தான் நான் இந்த லைனிங்கே அயர்ன் பண்ணவே ஆரம்பிச்சேன். பேக்கோடைய உயரமும், ஃப்ரண்ட்டோடைய உயரம் இதில வருமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் அயர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா பத்தலன்னா அப்புறம் திருப்பி ம் ஒண்ணும் செய்ய முடியாதுல்ல. வேஸ்ட்டா போகும்ல டைம் அதுக்காண்டி தான். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்டு அளவு எடுக்கிறேன் பாருங்க. கரெக்ட்டா இருந்தது. அந்த அக்கா சொன்னாங்க, "நீங்க லைனிங் பத்தாதுன்னா பட்டிக்கு கூட போட வேண்டாம். வேற துணி போட்டுக்கோன்னாங்க." ஆனா பட்டிக்கு வந்து எந்த இதுவுலயும் பிரச்சனை கிடையாதுங்க. பட்டிக்கு வந்து சைடுல வந்துரும். ஆனா அவங்களுக்கு அந்த அக்கான்னு இல்ல, எல்லாருக்குமே நெறைய பேர் சொல்றது. துணி பத்தலன்னா பட்டிக்கு கூட வேற துணி போட்டுக்கோங்கன்றாங்க. கண்டிப்பா அப்படி கிடையாது. பட்டிக்கு வந்து அதுல வந்து வந்துரும் எப்படியும் 2, 3 விதம் இருக்கு. இதுல வந்து நம்ம லைனிங் வந்து மார்க் போட்டு கட்டிங் பண்றது. நான் இந்த டிஃபரெண்ட்ல போட்டேன். ஏன்னா ஸ்லீவ்க்கு எடுக்கணும்ல. ஏற்கனவே ஒரு 2, 3 ப்ளவுஸ் இதே டைப்ல தான் போட்டு எடுத்துட்டுருக்கேன். இதுல வந்து டாட் பார்த்தீங்கன்னா, அ கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும் டாட்டு. டாட்டுடைய அந்த முக்கோண ஷேப் இருக்குல்ல, அது வந்து கிட்டத்துல தான் இருக்கும். இது வந்து அந்த கொக்கி பட்டியிலேருந்து டாட் பிடிக்கிறோம்ல அந்த அளவு. அப்புறம் டாட்டோடைய அளவு வந்து ஒரு 2 இன்ச் இருக்கும் அவ்வளோதான். வேற டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. ஃப்ரண்ட்டுக்கு மார்க்கு பேக் அளவு வச்சு மார்க் போட்டோம்ல, இப்போ வந்து அது வந்து இந்த மாரி ஃப்ரண்ட்ல லைட்டா கிராஸ் பண்ணி எடுக்கணுமா, அதுக்கு பாக்ஸ் போட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இறக்கி, இந்த மாரி ஸ்லீவ ஆம்கோல் பக்கம் சைஸ் பண்ணிக்கோங்க. நீங்க கட் பண்ணும்போதே, கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு சில நேரத்தில வந்து மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அ ஏன்னா, நான் வந்து ஏற்கனவே ஒரு ப்ளவுஸ்ல வந்து ஆம்கோல் பக்கம் கிராஸ் பண்ணி எடுக்கலன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் இப்போ ஒரு வீடியோலயும் சொல்லிட்டேன் திருப்பி. நான் தைக்கும்போது அத கரெக்ட் பண்ணிட்டேன்னு. ஏன்னா நெறைய வந்து அ வரும். நம்ம ஆனா அடுத்த இதுவுல வந்து சரி பண்ணிடுவோம்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா பார்க்குற ஒரு வீடியோல பார்த்துட்டு, அடுத்த வீடியோல என்ன பண்ணாங்கன்னு தெரியாதுல்ல. அதனால தான் வந்து சொல்றது. ஃப்ரண்ட்ல வந்து நம்ம 9 இன்ச் தான் சொன்னோம் இல்லைங்களா? இப்போ ஒரு கோடு போட்டுட்டேன். அது வந்து தையலுக்காண்டி. இங்க வந்து பாருங்க 9 1/2 இன்ச் நான் கணக்கு பண்ணி எடுக்கிறேன். ஏன்னா இந்த டாட்டுக்கு ஒரு 1/2 இன்ச் கணக்கு பண்ணணும்ல. அதுக்காண்டி தான் 9. 9 இன்ச்சு பிளஸ் டாட்டுக்கு போக 9 1/2 இன்ச்சு. இது லைன் போட்டோம்னா, கீழ வந்து அந்த டாட்லேருந்து அந்த சைடு ஜாயின் பண்றோம்ல, அதனுடைய அளவு நான் மேட்ச் போட்டுருக்கேன். இப்ப பாருங்க மடிச்சா இதுதான் வந்து ஃப்ரண்ட்டோடைய அளவு. இப்ப வந்து ஃப்ரண்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. அந்த டாட்டோட உயரத்த வந்து நம்ம மார்க் பண்ணிக்குவோம். 2 1/2 இன்ச்சு வந்து அ எடுத்திருக்கோம். ஆனா தையலுக்கு போக 2 1/2 இன்ச்சு எடுக்கணும். நான் அப்படியே 2 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். ஆனா திருப்பி மேல மார்க் பண்ணுவோம். ஏன்னா இந்த அளவு ப்ளவுஸ்ல பாருங்க எவ்வளோ நெருக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கார்னர் இது, கீழ டாட்டு, சைடு டாட்டு, ஆம்கோல் டாட்டு. 3மே பாருங்க எவ்வளோ ம் கிட்டத்துல இருக்குன்னு பாருங்க. 2 பக்கமும் அப்படிதான் இருக்கு. நம்ம வந்து டாட் வச்சு பார்த்தேன். இதுதான் கொஞ்சம் மேல இதுல தள்ளி வச்சுட்டேன் அவ்வளோதான். இவ்வளோ இதுல தான் இருக்கு. டிஃப்ரெண்ட்ல தான் இருக்கு. அவங்களுக்கு கரெக்ட்டா இருக்கு. இது மாத்த வேண்டாம். இதே அளவுக்கு தையன்னு சொன்னதுனால, நம்ம டாட்டும் அதே அளவுக்கு தான் பிடிக்கணும். ஃப்ரண்ட் ரெடி ஆயிடுச்சு. பேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் எடுக்கணும். பட்டிக்கு துணி எடுக்கணும். இது வந்து 70 பாயிண்ட் தான் இருக்கு. இப்ப இதுலயே வந்து சுற்றளவு எடுக்கணும். கைக்கு வந்து ஜாயிண்ட் வருங்க. என்னன்னா, அதே துணியில போட்டோம்னா கொஞ்சம் நல்லாருக்கும். நம்ம துணி கலர் மாத்திட்டோம்னா,
கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரு மாரியா இருக்கும். ஆனா போடும்போதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. சும்மா இருக்கும்போது பார்க்கும்போது, உள்ள கலர் கலரா துணி போட்டு தச்சிருக்காங்க அப்படின்ற மாரி இருக்கும். உயரத்த கணக்கு பண்ணி எடுத்துட்டு, கை சுற்றளவும் சேர்ந்தாப்லயே வந்து மார்க் போட்டுக்கோங்க. ஏன்னா தைக்கும்போது திருப்பி திருப்பி எடுத்து அளவு பார்க்க வேண்டாம்ல அதுக்காண்டி. ம் கையுடைய உயரத்த இந்த மாரி போட்டு நீங்க அந்த மார்க் வரையும்ல கை ஸ்லீவ் மார்க்கு அது வரைஞ்சுக்கோங்க. நானும் வந்து இந்த கட்டிங் பண்ணும்போதும் சரி, இல்ல தைக்கும்போதும் சரி, நம்ப நேரடியாவே வந்து அந்தந்த டைம்ல தைக்கும்போதும், கட்டிங் பண்ணும்போதும் அப்படியே வீடியோ எடுக்கணும் தாங்க எடுக்கிறேன். ஆனா என்னால திருப்பி அந்த வீடியோவ அப்படியே போட முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, நெறைய டிஸ்டர்பன்ஸு. அந்த தச்சுட்டு இருக்கும்போது தான் நெறைய டிஸ்டர்பன்ஸு. நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு, நான் தச்சுட்டே இருப்பேன். அதில என்னென்ன சத்தம்லாம் கேட்குதுன்னு நீங்களே பாருங்க. நான் ஏற்கனவே ஒரு சில வீடியோலாம் சொல்லியிருக்கேன். குருவி, நாய்லாம் கத்துதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா அது மட்டும் கிடையாது. இன்னும் சில டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கும். நான் கண்டிப்பா ஒரு நாளைக்கு நான் ஒரு ப்ளவுஸ் தச்சு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா, எவ்வளோ டிஸ்டர்பன்ஸு என்னென்ன சத்தங்கள் கேட்குதுன்னு நீங்களே பாருங்க. காப்பிரைட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாரிலாம் வந்துச்சுன்னா, அதனால தாங்க திருப்பி நான் அந்த வீடியோவ வாய்ஸ் ஃபுல்லா கட் பண்ணிட்டு நான் தனியா பேச வேண்டியதா போகுது. எனக்கு இதிலயே கொஞ்சம் டைம் ஆயிட்டே இருக்கு. இப்ப நெக்கு பக்கம் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த பீஸ் வச்சு தான் நம்ம கைக்கு வந்து ஜாயிண்ட் குடுக்க போறோம். பட்டிக்கு பீஸ் வந்துருச்சு. ஸ்லீவுக்கு வந்து அந்த ஜாயிண்ட்க்கு வந்துருச்சு. அப்ப நம்ப எல்லாமே எடுத்தாச்சு. இதுல எடுக்காம என்னன்னா, ஆ அந்த கொக்கி பட்டிக்கு, ஐ பட்டிக்கும் துணி எடுத்துட்டேன். இதுதான் கொக்கி பட்டிக்கு, ஐ பட்டிக்கு இந்த துணி. ஸ்லீவுக்கும் எடுத்தாச்சு, பட்டிக்கும் எடுத்தாச்சு. இதுல வந்து நம்ம லைனிங்ல எடுக்காதது ஒண்ணு வந்து என்னன்னு பார்த்தோம்னா, கழுத்து பீஸ்க்கு மட்டும் தான் நம்ப எடுக்கல. கழுத்து கிராஸ் பீஸ்க்கு மட்டும் தான் நம்ப எடுக்கல. இப்ப வந்து நம்ப லைனிங்லே ஜாயிண்ட் வருது ஸ்லீவுக்கு. இங்க வந்து கிளாத்லயும் வந்து நம்மளுக்கு ஜாயிண்ட் வருது. ஏன்னா 2 பக்கம் ஒரே கரை கிடையாது. ஸ்லீவ்க்கு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. ம் இடுப்பாண்ட வர கரை வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கு. அதனால ஒரே இது வந்து ம் வைக்க முடியாது. அதனால வந்து ஸ்லீவுக்கு வந்து கொஞ்சம் ஜாயிண்ட் குடுத்தா தான் எடுக்க முடியும். இது மாரி முதல்ல செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு எவ்வளோ துணி இருக்குன்னு முதல்ல பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ப இதுல எடுக்கிறது தான் வந்து ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் குடுக்கணும். அதுக்கப்புறம் பட்டிக்கு எடுக்கணும். கழுத்து பீஸுக்கு நான் இந்த துணியில தான் எடுப்பேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து லைனிங்ல கிடையாதுல்ல. அதுக்காண்டி தான் இந்த பிட்டுலயே வந்து கொஞ்சம் வழுவழுன்னு தான் இருக்கு. ஆனா அதே துணியில தான் நான் குடுத்துருக்கேன். பேக் ரெடி. ஃப்ரண்ட்டும் கட் பண்ணியாச்சு. இந்த பெல்ட் பீஸ் வந்து இந்த சைடுல போட்டு இத கட் பண்ணிட்டேன். இப்ப இதுதான் இருக்கு. எனக்கு என்னன்னா, அந்த சைடுல வந்துச்சுங்க பார்த்தீங்களா, கரை இடுப்பு பக்கம் அந்த கரை வந்து எனக்கு வந்து தைக்கும்போது பத்தல. நான் அப்படி வச்சு பார்த்தேன். ஓகே கரெக்ட்டா ஆயிடுச்சு. நான் தைக்கும்போது எனக்கு அது பத்தல. திருப்பி இத வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பீஸ்ல தான் நான் வந்து திருப்பி வந்து கைக்கு கொஞ்சம் ஜாயிண்ட் குடுக்க வேண்டியதா இருந்துச்சு. கைக்கு கொஞ்சம் ஜாயிண்ட் அதுக்கப்புறம் வந்து சாரி இதுல வந்து நான் கிராஸ் பீஸ் எடுத்துக்கிட்டேன். நெக்கு பக்கம் அது இருக்குங்கல்ல பேக்ல, அந்த நெக்கு பக்கம் கட் பண்ணி அத வந்து ஸ்லீவ்க்கு திருப்பி 2 சைடும் குடுத்து அடிச்சுட்டேன். இப்ப கட்டிங் முடிச்சாச்சு. அடுத்தது தைக்கிற வேலைய பார்ப்போம். தைக்கிறது வந்து கொஞ்சம் ஷார்ட்டா தான் போட்டிருக்கேன்.
ஏன்னா ஃபுல்லாவே போட்டுட்டு இருந்தா உங்களுக்கும் போர் அடிக்கும்ல, அதுக்காண்டி தான். இப்ப இத பாருங்க இதுல ஒரு 1/2 இன்ச்சுக்கு தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா கரை பகுதி இருக்கிறதுனால 1/2 இன்ச்சு புடிச்சு, நம்ம திருப்பி 1 இன்ச்சுக்கு தையல் போட்டா நல்லா கரெக்ட்டா இடுப்பு உட்காரும். ஏன்னா கரை இருக்கிறதுனால கொஞ்சம் திக்கா இருக்கும். உள்பக்கம், வெளிப்பக்கம் பார்த்து அடிங்க. கரை இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியும். ஆனா மத்த பீஸுன்னா தெரியாதுல்ல. அதனால உள்பக்கம், வெளிப்பக்கம் பார்த்துக்கோங்க. இந்த மாரி எட்ஜ் தையல் ஒண்ணு போட்டுருங்க எப்பயும். ஏன்னா அப்போ வந்து அந்த கரெக்ட்டா உள்ள லைனிங் போய் உட்காந்துரும். அதுக்காண்டி தான் அந்த எட்ஜ் தையல் போடுறது. இது ஃபுல்லா அப்படியே அடிச்சு சுத்தி தையல் போட்டுக்கோங்க. இடுப்பு அடிக்கிறீங்கல்ல, இடுப்பு பக்கம் 1 இன்ச்சுக்கு அடிக்கிறோம்ல, அத அடிக்கும்போது அப்படியே சுத்தி தையல் போட்டுக்குங்க. தையல் போட்டு இத கட் பண்ணி எடுத்துட்டேன் நானு. இது 2ஆ மடிச்சுட்டு நம்மளுக்கு சுற்றளவு நான் ஏற்கனவே கட்டிங்லாம் மார்க் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? அத வந்து திருப்பி 4 பக்கமும் மார்க் பண்ணணும். பேக்ல உள்பக்கம், வெளிப்பக்கம் 2 பக்கமும் மார்க் போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் டாட்டுக்கு வந்து கரெக்ட்டா அந்த நம்ம எவ்வளோ தையல் போடுறோமோ அதுக்கு நேரா வச்சு சென்டர் பண்ணி ஒரு மார்க் போட்டுக்கோங்க 2 சைடும். நீங்க வந்து இது வந்து இப்ப ஃபர்ஸ்ட்லயே வந்து டாட் பிடிக்க வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஷோல்டர் வந்து உட்கார்றது வந்து தெரியாது இப்ப. அதனால வந்து ஷோல்டர்லாம் அடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டா வந்து பிடிங்க. இப்ப வந்து ஃப்ரண்ட் வந்து எடுத்திருக்கோம். ஃப்ரண்ட் பீஸும் வந்து அந்த இது மாறாம இருக்கணும்னா, ஒரே பக்கமே ஒரு சிலர் வச்சு தச்சுருவாங்க. அதில வந்து ஆப்போசிட் வந்து எடுத்து கரெக்ட்டா வச்சுக்கோங்க. வச்சு ஃபுல்லா தையல் போட்டுக்குங்க. நான் ஸ்லீவ்லயும் பாருங்க, ஸ்லீவும் அடிச்சு முடிச்சுட்டேன். நான் வந்து கட் பண்ணும்போது ஸ்லீவ்ல ஒரு பக்கம் மட்டும் தான் கரை வர மாரி தான் நான் இந்த இது எடுத்து வச்சிருந்தேன். ஆனா எனக்கு தைக்கும்போது எனக்கு பத்தல. ஏன்னா நம்ம தச்சு குடுக்கறதுல ஒட்டு போட்டு தச்சு அது வந்து தெரியாது. இருந்தாலும் தைக்கும்போது வந்து அந்த ஜாயிண்ட் போடுறது வந்து உள்ள போயிடுச்சுன்னு ஒண்ணும் தெரியாது. ஆனா ஜாயிண்ட் குடுக்காம நான் ஏற்கனவே கட்டிங்லயே வச்சேன் பார்த்தீங்களா? அந்த துணி மட்டுமே வச்சு நான் கட் பண்ணி தச்சிருந்தா, கண்டிப்பா 1 தையல், 2 தையல் தான் சைடுல போட முடிஞ்சிருக்கும். திருப்பி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி பிரிக்கணும் அப்படின்னும்போது அந்த துணி போட முடியாம போயிடும். அதுக்காண்டி தான் அ திருப்பி நான் வந்து 2 சைடுமே கொஞ்சம் கொஞ்சம் ஜாயின் போட்டுட்டேன். ஆனா ஜாயின் போட்டு தச்சாலும் எனக்கு வந்து ஜாயிண்ட் வந்து வெளிய தெரியல உங்களுக்கு. அதாவது டாட் புடிச்சுக்கோங்க. என்னன்னா, இதுல அந்த புள்ளி இருக்கு பாருங்க. எல்லார் மிஷின்லயும் இருக்கும் அந்த புள்ளி. அதுவரைக்கும் வந்து 3 இன்ச்சு. அதுவரைக்கும் வச்சு நம்ம மார்க் பண்ணி இருக்கிறது வச்சு பார்த்தோம்னாவே தெரியும் நமக்கு. அத வச்சு நீங்க புடிச்சுக்கோங்க. கீழ டாட் மட்டும். 2 டாட் 2 சைடுமே டாட் புடிச்சாச்சு. இது இப்ப வந்து பேக் பாருங்க. இந்த பேக்ல வந்து ஃப்ரண்ட் பீஸ் வச்சு பார்த்தோம்னா, ம் நமக்கு பட்டிக்கு எவ்வளோ துணி எடுக்கணும்னு நானு 2, 3 வீடியோல நான் இதுதாங்க சொல்றேன். நெறைய பேருக்கு வந்து இப்பயும் என்கிட்ட கேட்கறது, இந்த பட்டி எப்படி கணக்கு பண்ணி எடுக்கிறதுன்னு தெரியல. பட்டி எப்படி கணக்கு பண்ணி எடுக்கிறதுன்னு தெரியலன்னு திருப்பி திருப்பி அதே கேள்வி தான் கேட்பாங்க. நான் எப்பயுமே வந்து எந்த சைடு எந்த கிராஸ் போட்டாலும் சரி, நேர் கட்டிங் போட்டாலும் சரி, இந்த மெத்தடில தான் நான் பட்டி எடுப்பேன். ஏன்னு கேட்டேன்னா, எனக்கு வந்து லாஸ்ட்டா ஸ்லீவ் அட்டாச்சிங் பண்ணி ஜாயிண்ட் பண்ணும்போது, கீழ இருந்து ஸ்லீவ் வரைக்கும் வந்து எனக்கு ஈவனா இருக்கணும். 4 தையல் போட்டாலும் சரி, 5 தையல் போட்டாலும் சரி, ஈவனா இருக்கணும். அதுக்காண்டி தான் நான் வந்து இந்த ஃப்ரண்ட் பீஸ் வச்சுட்டு இந்த மாரி மார்க் பண்ணிடுவேன். மார்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பெல்ட் பீஸ் வந்து சும்மா ரஃப்பா வந்து அடிச்சிருக்கேன். ஏன்னா லைனிங் வச்சு ரஃப்பா அடிச்சுட்டு, இது வந்து அது மேல பாருங்க, இப்படி மேல வச்சு ஒரு தட்டு தட்டுனோம்னா, நம்மளுக்கு அந்த மார்க் விழுந்துரும். கரெக்ட்டா வச்சு நம்ம தட்டணும். இப்படி தட்டிட்டு இது பாருங்க, இங்க மார்க் இந்த லைட்டா தான் தெரியுது. நான் அதுக்கு மேல இத கோடு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. அது வந்து தையலுக்கு மேல போட்டிருக்கும் பார்த்தீங்களா? அதுதான் வந்து கட்டிங்க்கு. நம்ம அந்த அளவு தான் கட் பண்ணி எடுக்கணும். இப்ப இந்த 2மே வந்து நம்ம ஒரு பீஸ்ல தான் நம்ம மார்க் போட்டிருக்கோம். நம்ம 2ம் சேர்ந்தாப்புல வந்து கட் பண்ணி எடுக்கணும்.
இப்போ வந்து அளவு ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட் அளவு மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சைடில் வர அளவு வந்து நம்ம ஏற்கனவே வந்து எடுத்துட்டோம். ஏன் இது போல் எடுக்கிறோம்னா, ஒரு சிலர் வந்து பேக்கு இறக்கணும் ஏற்றணும்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து மேக்சிமம் வந்து பேக்கு கொஞ்சம் இறக்கி வைங்கன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம பேக் இறக்கும் போது வந்து சைடில் மட்டும் நம்ம அது பட்டி அளவு வந்து இறக்குனா போதும். ஃப்ரண்ட்ல வந்து அதே அளவு வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து முன்னாடி இறக்கணும்னா வயிறு கிட்ட வந்து இதனும் அவங்களுக்கு மூச்சு விட முடியாம இருக்கும். இல்லைன்னா ஒரு பட்டனை கழட்டி விட்டுட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்கு எப்படி இருக்கும், அது அது பட்டனை கழட்டி விட்டா நல்லா இருக்காதுல்ல. அதனால தான் வந்து ஃப்ரண்ட் அவங்களுக்கு கரெக்டா இருக்குன்னா நம்ம அதே அளவு வச்சுட்டு சைடில் மட்டும்தான் நம்ம ஏத்துறது இறக்குறது பண்ணணும். பட்டியை வச்சு அடிச்சாச்சு, டபுள் தையல் போட்டுட்டு அதே மாதிரி இன்னொரு பக்கமும் அந்த மாதிரி பட்டி வச்சு ஜாயின் பண்ணி டபுள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 2 பட்டியும் அடிச்சாச்சு. லைனிங்கில் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் வந்து கொக்கி பட்டி ஐப்பட்டி வைக்கும்ல, அதுக்கு வந்து உள்ள லைனிங் வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இது வந்து கொக்கி பட்டிக்கு, அது வந்து ஐப்பட்டிக்கு. நீங்கள் இது போல் வந்து அடித்து ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்குன்னா எதுக்குன்னா, உள்ளே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் தையல். அதுக்காண்டி தான் உள்ளே வந்து லைனிங் வச்சுட்டு கொஞ்சம் திக்காக அடித்து கொடுக்கணும். திக்காக அடிச்சுட்டு நீங்கள் அந்த வி ஷேப் அடிச்சிங்கன்னா அவங்களுக்கு கொக்கி மாட்டினா கூட சீக்கிரம் கிழிஞ்சு வராது. ஆனால் சாதா ப்ளவுஸில் கண்டிப்பாக அது வந்துடும். நான் சாதா ப்ளவுஸ்லேயும் வந்து ஒரு சிலர் கொக்கி எனக்கு சீக்கிரம் பிச்சுக்கிட்டு வந்துடுது அந்த வி ஷேப்புன்னு சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக அதுக்குள்ளேயும் ஒரு துணியை கொடுத்து டபுளாக அடித்து அவங்களுக்கு அது கொடுப்பேன். டெய்லி யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது மாதிரி அடித்து கொடுக்கலாம். இப்போ வந்து இந்த வி ஷேப்பு நான் எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து அடிக்க மாட்டேன். என்கிட்ட இருக்கிற பழக்கம் வந்து இந்த 2 விஷயத்த வந்து எப்பயுமே மாற்ற மாட்டேன். அதில் வந்து இந்த வி ஷேப் அடிக்கிற பழக்கமும், இந்த பட்டி சைடு எடுப்போம் பார்த்தீங்களா, இது வந்து எப்பயுமே எந்த காரணத்தை கொண்டும் நான் மாற்ற மாட்டேன். இப்போ கொக்கி பக்கத்துக்கும் தையல் போட்டுக்கோங்க. இன்னொரு விஷயம், நீங்க எப்ப ஆரம்பிச்சாலும் இந்த குறுக்கட்டி கொஞ்சம் ரஃப் தையல் போட்டுக்கோங்க. அந்த குறுக்கட்டுனோம்னா, அந்த கொக்கி பக்கம் வந்து கண்டிப்பா வந்து கீழ வந்து ஒரு சிலர் அப்படியே வந்து தச்சுருவாங்க. அவங்க ஒரு கொக்கி தச்சு, ஒரு டைம், 2 டைம் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கொக்கி இருக்கும். பட்டியோட அப்படியே தையல் பிரிச்சுக்கிட்டு தூக்கிட்டு வரும். திருப்பி வந்து குடுப்பாங்க. ஆனா கொக்கி வச்சதுக்கப்புறம் திருப்பி தையல் போட முடியாதுன்னு சொன்னா, அவங்களுக்கு கேட்க மாட்டாங்க. திருப்பி அந்த கொக்கிய எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தையல் போட்டு திருப்பி அந்த கொக்கி வைக்க வேண்டியது இருக்கும். அதனால வந்து அந்த தப்ப மட்டும் பண்ணாதீங்க. கொக்கி வந்து தைக்கும்போது, கொக்கி பக்கம் வந்து தைக்கும்போது, கீழ வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரஃப் தையல் கொஞ்சம் போட்டு விட்டுருங்க. ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப 2த்தையும் வச்சுட்டு, நம்ப ஃப்ரண்டோடைய அளவு வந்து மார்க் பண்ணிக்குவோம். பேக் அளவு ஏற்கனவே மார்க் பண்ணியாச்சு. இது வந்து ஃப்ரண்ட் அளவு. நம்ம வி ஷேப் அடிக்கிறோம்ல, அந்த எட்ஜ்லேருந்து தான் வைக்கணும். ஏன்னா நான் வந்து வி ஷேப் அடிக்கும்போது, கரெக்ட்டா அந்த அ அட்டாச் பண்ணேன் பார்த்தீங்களா, அதுக்கு நேரா வைக்க மாட்டேன். ஒரு 1/2 இன்ச்சு, 1/4 இன்ச்சு கொஞ்சம் மேல ஏத்தி தான் வைப்பேன். இப்ப வந்து பேக் பீஸ்ல பாருங்க. இப்ப வச்சு பார்க்கும்போது, நம்ப அந்த மார்க்கும், அந்த பேக்கோடைய மார்க்கும், ஃப்ரண்டோடைய மார்க்கும் வச்சு பார்க்கும்போது, கண்டிப்பா அந்த 4 தையல் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த மாரி தையல் போடும்போது, அ அப் அண்ட் டவுன் வரும். கண்டிப்பா அப்படி செய்யாதீங்க. இந்த மாரி வச்சு பார்க்கும்போது ஏன் இப்ப இது நம்ப பேக்ல வந்து அந்த டாட் புடிக்காம இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். இந்த மாரி வச்சு பார்த்தோம்னா, கரெக்ட்டா இருக்கான்னு நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காண்டி தான், லாஸ்ட்டா வந்து டாட் பிடிக்கணுன்றது. இப்ப வந்து அந்த டாட் வந்து இந்த ஷேப்ல வச்சு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்குவோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் லைனிங் பீஸ்ல வந்து நம்மளுக்கு நெக்குக்கு குடுக்குறதுக்கு துணி கிடைக்கல. அதனால வந்து ப்ளவுஸ் பிட்லயே வந்து கொஞ்சம் துணி கட் பண்ணி எடுத்திருக்கேன் கிராஸ் பீஸு. அதுதான் வச்சு அட்டாச் பண்ணிட்டுருக்கேன். ஃபுல்லா வச்சு தையல போட்டுட்டு, அதுக்கப்புறம் குட்டி குட்டியா நேட்ச் போட்டு, எட்ஜ் தையல் போட்டு
திருப்பி தையல் மேலே போட்டுருங்க. டபுள் டிச் போடுங்க. நான் 2வது தையல் போட்டுட்ருக்கேன். இப்போல்லாம் எம்மிங் கிடையாதுங்க. எல்லாமே வந்து தையல் தான். தையல் போட்டதுக்கப்புறம் பாருங்க, ஃப்ரண்ட்ல வந்து வச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கான்னு தெரியும். அப் அண்ட் டவுன் வராது. இப்போ வந்து 4 வி ஷேப் அடிச்சா போதும். மேல வந்து அடிக்க தேவையில்ல. ஏன்னா, அது ஏற்கனவே நம்ப கை கழுத்து தையல் போட்டோம் பார்த்தீங்களா, அதிலயே ஒரு வி வந்துரும். நான் வந்து அந்த வி ஷேப்பும் அடிச்சு முடிச்சுட்டேன். இப்போ வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்குவோம். அந்த ஸ்லீவ்ல சென்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம். நேட்ச் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுவும் ஷோல்டரும் வச்சு கரெக்ட்டா இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஸ்லீவ்ல வர நேட்சும், பாடி பீஸ்ல வர நேட்சும் கரெக்ட்டா இருக்கும். ஸ்லீவ்ல வந்து இது மாரி கொஞ்சம் கிட்ட கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வச்சு தைங்க. அப்பதான் வந்து மடிஞ்சிட்டு வராம இருக்கும். இல்லன்னா மடிஞ்சிட்டு வரும். அந்த நேட்ச் வந்து கரெக்ட்டா உட்காருதா என்னன்றது பார்க்கணும். அதுக்காண்டி தான். நேட்ச் போட்டாச்சு. அந்த நேட்ச் பாருங்க. பேக் நேட்சும், ஃப்ரண்ட் நேட்சும் கரெக்ட்டா இருக்கு. ஷோல்டர்லயும் கரெக்ட்டா இருக்கு. இப்போ வந்து டபுள் தையல் போட்டுக்குவோம். ஸ்லீவ்க்கு டபுள் தையல் போட்டு 2 கை ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க, ம் இடுப்பு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணோம் பார்த்தீங்களா, அப்பயே பார்த்துருப்போம். ம் அந்த கரெக்ட்டா அந்த மார்க் பேக்கோடைய மார்க்கு, ஃப்ரண்ட்டோடைய மார்க் வச்சா, கண்டிப்பா 4 தையல் போட முடியாது. அந்த அப் அண்ட் டவுன் வரும். அப்படி செய்யாதீங்க. அது வந்து இந்த பட்டி நேரா வச்சுட்டு, ஃப்ரண்ட்டோடைய டாட்டுக்கும், பேக்கோடைய டாட்டுக்கும் சென்டர்ல போடுங்க. ஸ்லீவ்ல வந்து அதே நேர் தாங்க. நீங்க இந்த மாரி அடிச்சீங்கன்னா, 4 தையல், 5 தையல் போடுற வரைக்கும் அந்த அந்த ஸ்லீவ் சைடுல வருது பார்த்தீங்களா, அப் அண்ட் டவுன் வராம ஒரே மாரி இருக்கும். அதுக்காண்டி தான் வந்து அந்த மாரி அ இடுப்பு பட்டி ஜாயின் பண்றது. அந்த நேட்ச் வந்து கரெக்ட்டா உட்காருதா, அந்த சைடுல வந்து தையல் போட்டா அந்த மார்க்குக்கு போடும்போது கரெக்ட்டா உட்காருதான்னு செக் பண்றது. இந்த சைடும் அதே மாரி ஃப்ரண்ட்டோடைய மார்க்குக்கும், பேக்கோடைய மார்க்குக்கும் சென்டர்ல வச்சு, சென்டர்ல ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்ப 2 பக்கமும் ஒரு ஒரு தையல் தான் போட்டிருக்கேன். இப்ப வந்து பேக்ல வந்து டாட் புடிச்சுக்குவோம். நம்ம வந்து பேக்ல வந்து டாட் வந்து 1/2 இன்ச்சுக்கு தான் நம்ம விட்டுருக்கோம். அந்த 1/2 இன்ச்சு வந்து கணக்கு பண்ணி எடுத்தோம்னா, கரெக்ட்டா இருக்கும். இப்ப டாட் புடிச்சாச்சு. இப்ப அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம சுற்றளவு வந்து செக் பண்ணிக்குவோம். இந்த கொக்கி பக்கம் பாருங்க, இங்க வச்சாச்சு. இது பாருங்க கரெக்ட்டா இருக்குங்களா? இவ்வளோதாங்க இதுல வேலையே. சும்மா லைட்டா இப்படி லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா புடிச்சிட்டு வந்தோம்னா, ஒரு 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் லூஸ் கிடைக்குது. ஆனா, அந்த லூஸ் வந்து அவங்க தண்ணீல போட்டாங்கன்னா சரியா போயிடும். ஆனா, அவங்க வந்து இதே அளவுன்னு சொன்னதுனால, திருப்பி நம்ப அந்த ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு நூல் அளவுக்கு சேர்த்து தையல போட்டுருவோம். ஏன்னா, அவங்க சொல்லிட்டாங்க, "திருப்பி டைட் ஆயிடுச்சுன்னா கூட நான் பிரிச்சு விட்டுக்கிறேன். ஒரு தையல் சேர்த்து போட்டு விடுங்க" அப்படின்னு சொன்னதுனால, திருப்பி வந்து ஒரு நூல் அளவுக்கு சும்மா ஒரு நூல் அளவுக்கு தாங்க ஒரு தையல் உள் சைடு போட்டு, திருப்பி 4 தையலு சைடுல நான் திருப்பி போட்டுட்டு இருக்கேன் பாருங்க. ஒவ்வொரு டைமும் இந்த எடுத்து வச்சு தைக்கும்போது நெறைய பேர் பார்க்கலாம். அந்த ஸ்லீவ் வந்து கரெக்ட் பண்ணி நேர் பண்ணி வைப்பாங்க. சைடுல கீழ இறக்கத்திலேயே நேர் பண்ணி வைப்பாங்க. நான் அந்த மாரி எதுவுமே பண்ணல பாருங்க. அ சைடுல வச்சோமா, அடிச்சோமான்னு இருக்கேன்.
இந்த சைட்லேயும் அதே மாதிரி ஒரு நூல் அளவுக்கு உள்ள ஸ்லீவில் அதே தாங்க அளவு, கீழே இடுப்பில் மட்டும்தான் ஒரு நூல் அளவுக்கு மட்டும் ஒரு தையல் உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வெளி தையல் போட்டுக்கோங்க. நாலு தையல் போட்டாலும் அந்த கரெக்டாக ஈவனாக இருக்கும். அதுக்காக வேண்டி தான் நான் இது வந்து எல்லா வீடியோவிலும் வந்து சைடு பட்டி வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இப்படி ஜாயின் பண்ணுங்க, சைடு அடிக்கும் போது இந்த மாதிரி அடித்து பாருங்க அப்படின்னு சொல்கிறது இது ஒரு காரணம் மட்டும்தான். நிறைய பேருக்கு ஃப்ரண்ட்டில் லூஸ் வருது, சைடு உட்காரல, 4 தையல் 5 தையல் போடுவாங்க. அவங்க வெயிட் போட்டதுக்கப்புறம் பிரித்து விட்டோம்னா கீழே வந்து இடுப்பு கிட்ட பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுனில் இருக்கும், இல்லைன்னா ஸ்லீவில் வந்து அப் அண்ட் டவுன் வரும். அந்த மாதிரி வராமல் இருக்கணுன்றதுக்காண்டி தான் இந்த மாதிரி தையல் போடணுன்றது. இது பார்த்தீங்கன்னா பாருங்க, அந்த ஸ்லீவில் வந்து ஜாயிண்ட் போட்டோம்ல, 2 பக்கமும் நான் ஜாயிண்ட் போட்டேன். ஆனால் 2 பக்கம் ஜாயிண்டில் சும்மா லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் ஒரு பக்கம் தெரியுது, உள்ளே எல்லாமே போயிடுச்சு. இந்த உள்ளே போகும்போது அவங்க வெயிட் போட்டால் தான் அவங்க பிரித்து விடுவாங்க, இல்லைன்னா இது அப்படியே தான் இருக்கும். இதை பாருங்க, அப் அண்ட் டவுன் வருதா பாருங்க, கரெக்டாக 2 பீஸும் வந்து உட்காந்துருக்குங்களா இடுப்பில். அதுமாரி ஸ்லீவ்லேயும் பாருங்க, எங்கேயாவது அப் அண்ட் டவுன் வருதா பாருங்க, கிடையவே கிடையாது. இந்த 4 பீஸ் 4 தையல் போட்டாலும் அது வந்து கரெக்டாக இருக்கும், எடுத்து எடுத்து விட வேண்டியது கிடையாது. இந்த ரைட் சைடில் வர ஸ்லீவில் மட்டும் லைட்டாக ஜாயிண்ட் தெரியுது, அந்த கரைப்பகுதி வச்சு தைச்சோம்ல அது மட்டும்தான் தெரியுது. நம்ம இப்படி பார்த்தா தான் தெரியும் அந்த ஜாயிண்ட், இல்லைன்னா தெரியாது. அதேமாரி அந்த ஸ்லீவோடைய ரவுண்டும் கரெக்டாக உட்காருது. சைடு பாருங்கள், இந்த பக்கமும் காமிச்சிருக்கேன். இது வந்து கையில் இருக்கிற தையல் பாருங்கள், 2 பக்கமும் ஈவனாக இருக்கா. இந்த மாதிரி தைச்சு பாருங்கள், உங்கள் ப்ளவுஸ் யாரும் வந்து குறை சொல்ல மாட்டாங்க, கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை வந்து நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. வீடியோ பார்த்தா தானே இதெல்லாம் செய்யறதுக்கு. இது திருப்பி அயன் பண்ணி கொடுத்தோம்னா நல்லா நீட்டாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லேயே அயன் பண்ணியாச்சு, திருப்பி அயன் பண்ண மாட்டேன். நான் ஒரு டைம் தான் அயன் பண்ணுவேன். $70 ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி தச்சு ப்ளவுஸு ரெடி ஆயிடுச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளவுஸ் தச்சது ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.